சேலம் மாநாட்டில் ஏற்றி வைக்கப்பட்ட திமுக கொடியும் அதிரும் கொள்கை முழக்கங்களும் நாளைய வெற்றிக்கு ஊக்கமளிக்கட்டும் என அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக இளைஞரணி மாநாட்டில் தங்கை கனிமொழி ஏற்றி வைத்துள்ள திமுக கொடியும் அரங்கில் அதிரும் கொள்கை முழக்கங்களும் நாளைய வெற்றிக்கு ஊக்கமளிக்கட்டும் எனவும் புது வரலாறு படைக்க புறப்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணி மாநாடு கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநாட்டு திடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் வருகை தந்தனர். அப்போது இருபுறமும் திரண்டு நின்று திமுக இளைஞரணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து திமுக கொடியை துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார். மாநாட்டில் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், இளைஞரணியினர், தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். திராவிட நாயகர் தலைவர் தளபதி, திராவிட நாயகர் தளபதி, திராவிட மாடலின் நாயகன் நம்மிடையே வந்துவிட்டார். கனிமொழி கருணாநிதி அவர்கள் கழக இளைஞரணி மாநில மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.